Hi students, this is Vijay Max. Exercise 2.4, question number 3. If z1 equal to 2 minus I and z2 equal to minus 4 plus 3i, find the inverse of z1 z2 and z1 by z2. So first பார்த்தீங்கன்னா z1 z2 கண்டுபிடிக்கணும், அதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. z1 by z2 கண்டுபிடிச்சிட்டு அதோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, z1 z2 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? So z1 is 2 minus I, z2 is minus 4 plus 3i. So இது மட்டிலே பண்றோம். 2 into minus 4 minus 8, 2 into plus 3 plus 6i. Then minus plus plus, minus minus na plus, I into 4 na 4i. Then minus to plus means minus, I into 3 na 3i square. எப்பவுமே 2 டேர்ம்ஸ் வந்தா ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் எடுத்து செகண்ட் டேர்மோட 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ செகண்ட் எடுத்துட்டு செகண்ட் டேர்மோட 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல மல்டிப்ளை பண்ணி எழுதிருப்போம். தென் இது minus 8 plus 6i plus 4iனா பிளஸ் வந்து 10i. இது நம்மளுக்கு i ஸ்கொயர்னா வேல்யூ -1 மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்னது பிளஸ். ஸோ -20 minus 3னா பிளஸ் 3. அப்புறம் பாருங்க, ரியல் பார்ட் ஆட் பண்றோம், இமேஜினரி ஆட் பண்றோம். -8ல பிளஸ் 3 போச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு -5 பேலன்ஸ் பிளஸ் 10i. இதுதான் நம்மளுக்கு z1 z2. தென் இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. z1 z2 ஹோல் இன்வர்ஸ். சரிங்களா? அப்போ ஹோல் இன்வர்ஸ் நம்மளுக்கு என்னது 1 by z1 z2. நெக்ஸ்ட் 1 by z1 z2 பாருங்க -5 plus 10i. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு இது வந்து டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஜுகேட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சரியா? இப்போ -5 plus 10i வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ -5 minus 10i டிவைட் பை -5 minus 10i அப்படின்னு கான்ஜுகேட் பண்ணிருக்கோம். இந்த நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்றோம், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றேன். நியூமரேட்டர்ல 1 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது -5 minus 10i டிவைட் பை டினாமினேட்டர் பாருங்க a plus ib into a minus ibனா a ஸ்கொயர்னா மைனஸ் ஹோல் ஸ்கொயர்ன்றது 25. தென் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் தான், ஏன்னா நம்ம i வரும்போது இங்க பிளஸ் தான் வரும். 10 10 நம்மளுக்கு பாருங்க 100 அப்படின்னு வந்துடும். லாஸ்ட் ஃபைனல் பாருங்க, இது -5 minus 10 divided by 125. ஃபிட் பண்ணி எழுதும்போது -5 divided by 125. இது -10i divided by 125. இது 1 5s are 5. இப்போ நம்மளுக்கு 2 5s are 10. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 5s are 25. இது நம்மளுக்கு 2 5s are 10. இப்போ நம்மளுக்கு 25 into 25னா 125. அப்போ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு பாருங்க -1 by 25 minus 2i divided by 25. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சொல்யூஷன் பாருங்க, இன்வர்ஸ் ஆஃப் z1 by z2. சரியா? ஸோ z1 டிவைட் பை z2 ஓட ஹோல் இன்வர்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னது 1 டிவைட் பை இது z1 டிவைட் பை z2. இது ரிஸ்பெல் பண்ணவங்களுக்கு என்ன வரும், z2 டிவைட் பை வந்து z1. ஸோ z2 வேல்யூ பாருங்க -4 plus 3i டிவைட் பை z1 வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 minus i. அப்படியே நம்ம பாருங்க டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் வருது. நம்ம என்ன பண்ணலாம், கான்ஜுகேட் எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். இல்லை இன்ட்ல கொடுத்துற கண்டிஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இன்ட்ல கொடுத்துற கண்டிஷன் வந்து நமக்கு ஈஸியாக ஷார்ட் ஃபார்ம், அதனால நான் அதே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ a வேல்யூ நம்மளுக்கு என்னது -4, b வேல்யூ பார்த்தா நம்மளுக்கு 3, c வேல்யூ வந்து நம்மளுக்கு 2, d வேல்யூ நம்மளுக்கு என்னது -1. இன்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாஸ் பாருங்க, ரியல் பார்ட் ac -4 into 2னா -8, bd 3 into -1னா -3 divided by c ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா 4, d ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர்னா
plus 1 plus I into imaginary part BC 3 2s are 6 minus AD minus 4 into minus னா plus 4 தான் பட் ஃபார்முலா மைனஸ் வரதுனால minus 4 divided by C square into 4 D square into 1. So then பாருங்க நம்மளுக்கு minus 8 minus 3 னா நம்மளுக்கு வந்து minus 11 divided by 5 அடுத்தது plus இது நம்மளுக்கு 2y divided by 5. இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்து நம்மளுக்கு minus 1 by 5 plus 2y by 5.